ஒரு ஊரில் ஒரு மிகப்பெரிய உயர் அதிகாரி, ஒரு ஸ்தாபனத்தில் உள்ள உயர் அதிகாரி, அவர் ஒரு ஞானியர், ஒரு சன்மார்க்கர் ஒரு பொண்ணை வளர்க்குறாரு. அந்த பொண்ணை வளர்த்து அது இருக்கும் பொழுது இந்த இந்த உயரிய அதிகாரி அந்த பெண்ணை போய் திருமணம் பண்ணிக்கிட்டு வந்துடுறாரு. திருமணம் பண்ணி கொண்டு வந்து அந்த பெண்ணிற்காக சைவமாகவும் பெருமானுடைய வழிபாடிலும் கலந்து கொண்டு இருக்கின்றார். ஆனால் ஐயா சொல்லுவாங்க, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாதிருத்தல் வேண்டும் அப்படின்பா. அந்த அம்மா சுத்த சன்மார்க்கி. அந்த சுத்த சன்மார்க்க மனைவியை மணந்து கொண்டு இவர் பல கோயிலுக்கெல்லாம் செல்லக்கூடியவர். அப்படி சென்று கொண்டிருக்கும் பொழுது தன் மனைவியான சுத்த சன்மார்க்கிக்கு சென்ற கொரோனாவின் போது உடல்நலம் முடியாமல் போகுது. ஆனால் கொரோனா வரல, ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. ஆனால் எதற்கெடுத்தாலும் என்னிடம் சொல்லக்கூடியவர் என்னிடம் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் கொண்டு போய் முதல் நாளை சேர்த்துட்டார் ஹாஸ்பிட்டலில். மறுநாள் சாயந்தரம் அடியவனுக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி என் மனைவிக்கு உடம்பு முடியலை, ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னு சொன்னாங்க, கொண்டு போய் சேர்த்தேன். கொரோனாவின் காரணமாக டாக்டர்கள்லாம் வந்து, பெரிய டாக்டர்லாம் வந்து பார்க்கறதுக்கு மறுக்கிறாங்க, வரமாட்டேங்கிறாங்க. டாக்டர்கள் நல்லா பார்த்தாக்கா என் மனைவி பிழைச்சிக்குவாங்க அப்படின்னு வருந்துறார். சரி, இப்போ என்ன ஸ்டேஜில் இருக்கு? கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டுன்ட்டாங்க டாக்டர்லாம். இனிமேல் பேசாதுன்னு சொல்லிட்டாங்க, இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாதுன்னுட்டாங்க. அதை அப்படியே போட்டபடியே 3 நாள் ஆச்சு, கோமா ஸ்டேஜில் இருக்கு அப்படின்னு சொல்கிறார் அவர். சரிங்க, இப்போ எங்கே இருக்கீங்க? நான் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கேன். எந்த இடத்துல இருக்கீங்க? மனைவிக்கும் பக்கத்தில் இருக்கேன். சரி, இந்த செல்லை கொண்டு போய் ஸ்பீக்கரில் போட்டு அந்த மனைவியை காதில் வைக்க முடியுமா? அவங்க ஐசியூவில் இருக்காங்க. பரவாயில்ல, ஐசியூவில் கோமா ஸ்டேஜில் கிடந்து இன்னுமே சாக போகுதுன்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்க. இருந்தாலும் அந்த அம்மா காதில் கொண்டு போய் இது வைங்கோ அப்படின்னு சொன்னேன். உடனே என்னுடன் பேசி கொண்டிருக்கக்கூடிய இந்த செல்லை கொண்டு போய் அந்த கோமா ஸ்டேஜில் இருக்கக்கூடிய அந்த மனைவி காதில் கொண்டு போய் வைக்கிறார். அப்போ கோமா நோயினா எப்படி? மறுபடியும் திரும்ப எழுந்து பேசுமோ, இல்லை அழுவுமா? இது சொன்னது எதுவும் புரிஞ்சுக்குமா? எதுவுமே நடக்காது. 3 நாள் ஆயிட்டு, ஆட்டம் அசைவு இல்லை, கண் சிம்டம் இல்லை, உடலெல்லாம் லேசான பல்ஸு, லேசான சூடு இருக்குது. இது முடிஞ்சு போச்சுங்கிற லெவலில் இருக்குது. இவர் என்னுடைய பிடிவாதத்தினால இந்த செல்லை கொண்டு போய் அந்த அம்மா காதில் வைக்கிறார். அப்போ சொன்னேன், அருட்பெருஞ்சோதி ஐயா, அந்த அம்மா பேர் என்னன்னு கேட்டு அந்த அம்மா பேரை சொல்லி, அந்த தாயவர் சுத்த சன்மார்க்கி அவர்கள் உடலூர் பிணியால் உயிர் உடல் கெடாத வகையை அடலூர காத்தருள் அற்பெருஞ்சோதி, அவர்களை துன்பம் தொலைத்தருள், அவர்களுக்கு ஜோதியால் நிறைந்த இன்பம் தந்தருளி அவர்களை காத்தருள வேண்டும் பெருமானே, இது உன் மீது ஆணை அப்படின்னு சொல்லி, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்கிற மகா மந்திரத்தை 10 தடவை சொல்கிறேன். இப்படி சொல்லிக்கொண்டு இருக்கும் பொழுதே அந்த கோமாவில் கிடந்த அந்த பெண்மணியானவர் தேமி தேமி அழுது கண்கள் வழியாக தண்ணி ஊற்றுதான், காலெல்லாம் ஆட்டுறாங்களாம். அப்போ என்ன காரணம்? ஏது காரணம் சொல்லுங்க, சபையோர சொல்லுங்க. அருட்பெருஞ்சோதியுடைய அருள் எங்கே கருணை இயற்கையின் உள்ளனே அங்கே விளங்கிய அருட்பெரும் சிவம் அது. அந்த நிலைகளை
அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், ஆருயிர்க்கெல்லாம் நான் அன்பு செய்யல் வேண்டும், அங்கே அருட்ஜோதி செலுத்தி இடல் வேண்டும் பார் ஐயா. அங்கே அருட்ஜோதி செலுத்தப்பட்டது. அங்கே அருட்ஜோதி செலுத்தப்பட்டு அந்த அம்மா தேமி தேமி அப்படி தேமி அளப்பட்டு கண்ணில் தண்ணி வடியுது, காலை ஆட்டுது. உடனே இவர் அரண்டு போயிட்டாரு. ஐயா தேமி தேமி தேமுறாங்க ஐயா, கண் வழியாக தண்ணி ஊற்றுது, காலெல்லாம் ஆடுது அப்படிங்கிறாங்க அப்படின்னு என்கிட்ட சொல்கிறாரு. சரி சரி கவலைப்பட வேண்டாம், அந்த அம்மாவை கொஞ்சம் கிட்ட இருந்து கவனிச்சுக்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். கவனிக்க வேண்டுமா இல்லையா? அதாவது சில இது பேர் சொல்லுவாங்க, மந்திரம் கால் மதி முக்கால்பாங்க. அப்போ இந்த மதியானது முக்கால் பங்கு அங்கே வேலை செய்யணும். ஏன்னா இவருக்கு மந்திரமும் தெரியாது, மதியும் தெரியாது. அங்கே அருட்பெருஞ்சோதி மந்திரத்தை அங்கே சொல்லப்பட்டுள்ளது. அதை கேட்டு இவர் என்ன செய்யணும்? தன் மதியால் அடியவன் சொன்னதை கேட்டு அங்கே நின்று, இவர் ஏற்கனவே பெரிய அதிகாரி, இவர் பல பேருக்கு போட்டு பெரிய பெரிய டாக்டர்களை வரவழைச்சி வந்து எல்லாம் பாருன்னு சொல்லி பார்த்து எல்லாம் பண்ணியிருந்திருக்கலாம். அவர் அங்கே அந்த அம்மாவை தனியாக விட்டுட்டு இவர் வீட்டுக்கு போயிட்டார். அங்கே எடுத்து செய்வதற்கோ அதை செயலாற்றுவதற்கோ சரியான ஆட்கள் இல்லை. அந்த அம்மா வீண் போகி விட்டார்கள். எதுக்காக சொல்கிறவன்னா, அப்போ நீங்கள் கேட்கலாம், ஏன் நீ இந்த காதில் சொல்லி அந்த அம்மாவை எழுப்பி உட்கார வைக்கக்கூடாதா? எத்தனையோ பேர் அது மாதிரி உட்கார வச்சிருக்கு. அதான் சொன்னேனே இப்போ. அப்போ அந்த ஒரு கட்டளை இட்டா அந்த கட்டளை செவ்வனையே நடத்துதல் வேண்டும். அப்படி செவ்வனை நடத்தினாதான் அவர்கள் பிழைத்து கொள்ள முடியும். இப்போ முருகேசன் இருக்காரா, அந்த பண்ருட்டிக்கும் பக்கத்தில் புதுப்பேட்டைன்னு ஒரு ஊர். அங்கே ஒரு ஐயா ஒருவர், அவர் நல்ல வசதிக்காரரு. அவர் வந்து உடம்பு ரொம்ப முடியாமல் மெட்ராஸில் அப்போலோவில் சேர்த்துருக்குறாங்க. அவர் மிகவும் சீரியஸ் ஆகி இறந்து போயிடுவார், இவரை தூக்கிக்கிட்டு போயிடுங்கன்னு சொல்லி டாக்டர்கள்லாம் சொல்லிட்டாங்க. உடனே அவரை தூக்கிட்டு போகிறது இந்த மாதிரிலாம் சொல்லிட்டாங்க, என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு மனம் வருத்தப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி பேசி கொண்டு இருக்கும் பொழுது இந்த எனக்கு சாப்பாடு போடக்கூடிய முருகேசன் என்ன பண்ணுது, இதுக்கு நண்பர் அது. ஐயா எனக்கு உற்ற தோழர் அவர் இறந்து போயிட்டா என்னால் தாங்கிக்க முடியாது, எனவே அவரை எப்படியாவது காப்பாற்றணும். அப்போ கேட்குறேன், எப்பா சுத்த சைவமாக இருப்பேன்னு சொல்லி சத்தியம் பண்ணால் அது நடக்கும்னு சொல்லி சொல்கிறேன். இவர் என்ன சொல்கிறாரு, அதெல்லாம் சத்தியம் நான் வாங்கி தர்றேன், அப்போ நான் சத்தியம் பண்ண சொல்கிறேன்னு சொல்கிறாரு இவர், அந்த புதுப்பேட்டை ஐயாவை. ஏன்னா உடனே அடுத்தது இவர் அங்கே இருக்கார். சரியா, நீங்கள் இந்த செல்லை கொண்டு போய் அந்த ஆளு காதில் வைங்க அப்படின்னு சொன்னேன். உடனே அந்த ஆளு காதில் கொண்டு போய் இவருடைய செல்லை கொண்டு வைக்கிறார். அது சுத்தமாக இந்த மாதிரி கோமா மாதிரி வந்துட்டு, அதுவும் காதில் வச்சோடனே அது கை காலெல்லாம் முண்டி கொஞ்சம் நல்ல ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. அது நல்ல ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. டாக்டர்கள்லாம் வந்து பார்க்குறான், என்னையா பண்ணீங்க? ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபோனில் அருட்பெருஞ்சோதி மகாமந்திரம் சொன்னாங்க, அதை கொண்டு வந்து காதில் வச்சாங்க, இவர் நல்லா சுதாய்ப்பாக இருக்கிறாரு. எழுந்திரிச்சு உட்காந்துட்டார். எழுந்திரிச்சு உட்கார்ந்த உடனேயே இவர் சொன்னார், எழுந்திரிச்சு உட்காந்துட்டார் ஏன்னாரு. உடனே ஃபோனை ஸ்பீக்கரில் போட்டு அவன்கிட்ட சத்தியத்தை வாங்குன்னு, அருட்பெருஞ்சோதி சத்தியமாக நான் இனிமேல் அசைவம் சாப்பிட மாட்டேன், இது அருட்பெருஞ்சோதி மீது சத்தியம், அருட்பெருஞ்சோதி மீது ஆணை அப்படின்னு சொல்ல சொன்னேன். அந்த ஆள் சத்தியம் பண்ணிட்டார்.
ஃபோன்லேயே தான் எல்லாம் நடக்குது. உடனே பிழைத்து கொண்டார். அதன் பிறகு அந்த அவர் நல்லா பிழைச்சிக்கிட்டாரு, நல்லபடியாக வீட்டுக்கு கொண்டுட்டு வந்துட்டாங்க. அவருக்கு ஒரே நன்றி, ஆகா வள்ளல் பெருமான் இந்த அளவுக்கு வேலை செய்தே அப்படின்னு வந்துட்டாங்க. இவருடைய மகள், பெரிய மகள், தன் அப்பாவை உயிரை காப்பாற்ற முடியலை, காப்பாற்றி கொண்டாந்த உயிரை நெஞ்செலும்பு சூப்பு வச்சு இதை பாடாப்படுத்துது. அவர் குடிக்க மாட்டேங்கிறாரு, கேட்க மாட்டேன்னு கொடுக்குது. கொடுத்த உடனேயே அவர் எவ்வளவோ சொல்லியும் கேட்க மாட்டேன்னு கொடுத்துருச்சு இந்த அம்மா. உடனே வாங்கி குடிச்சிட்டார். குடித்த உடனே அவரை பாதிக்கலை, அந்த அம்மாவையும் பாதிக்கலை. அந்த அம்மாவுடைய எது மெயினை கட் பண்ணிட்டேன் ஐயா, மாயை ஐயா கட் பண்ணிட்டு சொல்லக்கூடாது. அதை ஐயாவுக்கு இந்த உலகத்திலே தண்டனை கொடுக்க தெரியாத சாமி யாருன்னா ராமலிங்க சாமி மட்டும்தான். அது தண்டனையே கொடுக்காது, சோதனையும் செய்யாது, அதுக்கு அதெல்லாம் செய்யாது. ஏன்னா கருணையே வடிவமானது இல்லை, கருணையே உயிரானது, கருணையே ஊற்றெழுத்து ஓடி நிரம்பியது அதுக்கு. அதனால் அது யாரையும் சோதிக்காது, யாருக்கும் தண்டனை கொடுக்காது. உடனே நெஞ்செலும்பு சூப்பு அந்த அம்மா கொடுத்து இவர் வாங்கி குடிச்சிட்டார். மறுநாள் காலையில் அந்த நெஞ்செலும்பு சூப்பு கொடுத்த அம்மாவுடைய கணவர் வெளிநாடு போவதற்கு ஃப்ளைட்டில் டிக்கெட்லாம் புக் பண்ணி காரு ரெடியாக இருக்குது, படுத்திருக்காங்க. காலையில் போய் எழுப்புறாங்க, பிணமாக உள்ளார். அதுக்கு என்ன காரணம்? சத்தியம் செய்தவர்களை மாற்றுவதற்கு யாரும் முயற்சித்தல் ஆகாது, துன்புறுத்தல் ஆகாது. அதுபோல அந்த அந்த இந்த நடந்தது இவருடைய நண்பர், அந்த என்ன உரியாது புதுப்பேட்டை. வாங்க 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 வாங்க, சும்மா சொல்லு. இப்போ அடிவன் சொன்னதெல்லாம் காதில் வாங்கிட்டு இருந்தீங்கல்ல, அது உண்மை தானே? உண்மையா பொய்யா? இவருடைய நண்பர். ஆனால் அவர் இன்னும் இருக்காரு, இன்னும் உயிரோட இருக்காரு, நல்லா இருக்காரு, முன்னைய விட இன்னும் நல்லா இருக்கார். ஏன்னா வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அருள் அனுபவத்தை எல்லாம் சத்தியபூர்வமாகவும் சாட்சி பூர்வமாகவும் சொல்லணும். அப்படி சொன்னாதான் அந்த ஆன்மாவில் அந்த நம்பிக்கை ஏற்படும். அப்போ ஒரு ஃபோன்லேயே ஒரு உயிரை காப்பாற்ற முடியுமா? முடியும். ஏன்? ஃபோன் எந்த அலையில் இயங்குது? புறத்தில் உள்ள அலைகளில் இயங்குது ஃபோனு. அப்போ அருள் அலையில் ஏன் காப்பாற்ற முடியாது? காப்பாற்றலாம். அதுபோல் ராமலிங்க பெருமானுடைய பேரருளையும் அந்த மெய்யருளையும் அந்த பேரின்பத்தையும் அருள் இன்பத்தையும் எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த சுத்த சத்திய ஞானத்தை எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும். இன்னும் வேறு ஏதும் கேள்விகள் இருந்தால் கேளுங்க, பதிலை சொல்கிறேன். இப்போ சொன்னதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க, உங்கள் மனசில் வேறு எதே சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க, என்னால் இயன்ற பதிலை சொல்கிறேன். இதுபோன்று இந்த அருட்பெருஞ்சோதி மகாமந்திரத்தை நீங்கள் எங்கெங்கு இருந்து வேணாலும் சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். மகாமந்திரத்தை மட்டுமே நீங்கள் சொல்லி இந்த பெரிய அறிவை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம், சாகாத வரத்தை பெற்றுக்கொள்ளலாம். அடியவன் இந்த மகாமந்திரத்தை மட்டும்தான் சொல்லி இந்த பெருநிலையை அடைஞ்சேன், பேரின்பத்தை அடைஞ்சேன், சாகாத நிலையை அடைந்து கொண்டேன். எப்படி ராமலிங்க சுவாமிகள் அருட்ஜோதி ஆனேன் என்று அறையப்பா முரசு, அருளாட்சி பெற்றேன் என்று அறையப்பா முரசு, மறுச்சார்பு தீர்ந்தேன் என்று அறையப்பா முரசு என்று சொன்னார்கள். அப்போ ஒருத்தர் கேட்டார், என்ன எப்படிங்க இவர் தான் ஜோதி ஆயிட்டார்னு சொல்கிறாங்களே, அந்த ஜோதி வெளிச்சம் எழுதுமா? அந்த மாதிரி நான் அருட்ஜோதி ஆயிட்டேன்னு சொல்லி எழுதுமா? இது மெய்யாகுமா
என்று சொன்னார். அது அப்படி அல்ல. ராமலிங்க பெருமான் இருந்து கொண்டிருக்கும் பொழுதே திடீர் என்று காணா போவது வழக்கம். ஒரு 6 மாதம் இருக்க மாட்டாராம், 3 மாதம் இருக்க மாட்டாராம், எங்கே போகிறாருன்னே தெரியாதான். அப்போ அது என்ன அர்த்தம்? அது எங்கேயாவது காணாத ஒரு இடத்துல போய் தன்னுடைய இயல்பை, அருள் இயல்பை தற்சோதனை இட்டு கொண்டு, அதை நவகண்ட யோகத்தை பற்றி தெரியுமா உங்களுக்கெல்லாம்? நவகண்ட யோகம் தெரியுமா? ஏன் தெரியாது? யாரோ தெரியுனாங்களே. நவகண்ட யோகம், நவகண்ட யோகம் என்பது ஞானிகள், சுத்த ஞானிகள் தன்னுடைய உடலை, கையை தனியாக பிரிச்சுருவாங்க, காலை தனியாக பிரிச்சுருவாங்க, உடம்பை தனியாக பிரிச்சுருவாங்க, கழுத்தை தனியாக பிரிச்சுருவாங்க. போய் பார்த்தீங்கன்னா துண்டு 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 துண்டாக கிடக்கும். பயந்துருவாங்க, இன்னும் எப்படி கிடக்கு, யார் வெட்டி போட்டது? அது அப்படி அல்ல. ஏன் இந்த நவகண்ட யோகம் செய்யணும்? நவகண்ட யோகத்தினால் செய்யும் உண்மை என்ன? அந்த தான் பெற்ற அருள்ல, தான் பெற்ற அருளை தற்சோதனை இட்டுக் கொள்வது. தான் பெற்ற அருள், அந்த ஞான கணல், அந்த ஞான ஒளி நம்ம உடல் பூராவும் பற்றி கொண்டு இருக்கதா? அது வேற தலையோடு நின்றுட போகுது. என்ன, இதுக்கு வந்து அண்டம், இதுதான் பிண்டம். எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம். அப்போ தலையோடு நின்று விட போகுது, உடம்புலலாம் இருக்குமோ என்னமோ தெரியல அப்படின்னு சொல்லி தனித்தனியாக பிரித்து தனித்தனியாக அந்த அருள் ஒளியை அதில் இருக்குதா அப்படின்னு பார்ப்பது. அது ஒரு கலை. அது அதை விட மிக உயரிய கலை இந்த கலை, ராமலிங்க சுவாமிகள் பண்ண கலை. அப்போ நவகண்ட யோகம் செய்யும் பொழுது, மற்ற ஞானிகள் செய்யும் பொழுது, சாதாரண மாணவர்கள் அதை பார்த்துருக்காங்க. நிறைய ஞானிகள் செஞ்சுருக்கிறாங்க, அதை பார்த்துருக்குறாங்க. நம்ம என்ன ராமலிங்கம் இன்னும் பாடகச்சேரி ராமலிங்க சுவாமிகள் வந்து அது மாதிரி செய்வது வழக்கமாக. அது மாதிரி சில பேர் செஞ்சுருக்கிறாங்க, அதை மற்றவர்களும் பார்த்துருக்குறாங்க. ஆனால் ராமலிங்க சுவாமிகளும் அது மாதிரி பண்ணியிருந்துருக்குறாங்க. ஆனால் இந்த யோகம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை மற்றவர்களால் அறிந்து கொள்ள முடியாது. இந்த யோகத்தை, இதை எல்லாமே முடிஞ்சு போச்சு, ஐயா 10-15 தினங்கள் உள்ளே இருக்க போகிறேன், என்னை ஆண்டவர் என்னை யாரிடமும் கொடுக்க மாட்டார், காட்டி கொடார், நீங்கள்லாம் வருந்தாதீங்க, ஆனால் நான் இல்லைன்னு சொல்லி பொய்யனை நம்பிடாதீங்க, பொய்யா நினச்சிடாதீங்க அப்படின்னு ஐயா சொல்கிறார். மெய் என்பதை பொய்யனை நினச்சிடாதீங்கிறார். அப்போ என்ன அர்த்தம்? இவர் ஏற்கனவே நவகண்ட யோகம் செய்தது போல இவர் வெளியில் போய் யாரும் அற்ற இடத்துல அங்கே இந்த உடலை, இந்த ஐம்பூதங்களையும் அததில் அடங்க, காற்று காற்றோட, நெருப்பு நெருப்போட, நீர் நீரோட, மண் மண்ணோட, வேற என்ன இருக்கு, தண்ணி தண்ணியோட, எல்லாத்தையும் பிரிச்சிடுறது. எல்லாத்தையும் அதாவது பிரித்து அடுத்தது என்ன மிஞ்சும்? ஐம்பூதங்களையும் பிரிச்சாச்சு, அடுத்தது மிஞ்சுறது என்ன? அங்கே யாரு? ஆன்மா. சார் ஐயா, சூப்பர் சூப்பர். ஆன்மா மட்டும்தான் மிஞ்சும். ஏன்னா அது ஒளித்தன்மை கொண்டது. காற்றாலே, கனலாலே, ககனமதனாலே, புவியாலே, நீராலே, நெருப்பாலே எதனாலும் வெல்ல முடியாது இது ஆன்மாவை. அதனாலே அந்த ஆன்மாவை எப்படி ஏபிஜே அப்துல் கலாம் பிரித்தார்களோ, அது புறத்தில் உள்ளது. அது வந்து இந்த அணுவிலே எல்லாமே அணுன்னா எல்லாமே ஒரு அணுன்னு சொல்ல முடியாது. இறையருள் பெற்ற அணு, சாதாரண அணு, இந்த மாதிரி அணுத்திரள்களில் பலவிதமான திரள்கள் இருக்குது. இதில் ஏபிஜே அப்துல் கலாம் பிரித்தது அது விஞ்ஞானப்படி, சயின்ஸ் படி அது ஒரு விதமான நிலை. இவர் வந்து தன்னுள் இருக்கக்கூடிய ஆன்மா சிற்றணு, இந்த சிற்றணுவை பிளக்கிறார். பிளந்து பார்க்கும் பொழுது அது அண்டாண்டத்துக்கும்
அப்பாலும் உள்ள அருட்பெருஞ்சோதியாக இருக்குது. எங்கும் நிறைந்த பரவொளியாக இருக்குது. பரவொளி அதனை பரம்பர வெளியில் அராவர வகுத்த அருட்பெருஞ்சோதி. அப்போ அராவர நிலையில் பேர்றார். அப்போ அது மாதிரி பண்ணி பார்த்துட்டு ஆஹா நம்ம கடைசி நிலை இந்த நிலை தான். அப்போ அப்போ அருட்ஜோதி ஆயிட்டாரு. அப்போ அருட்ஜோதி ஆயிட்டார். ஆன உடனே என்ன பண்ணுறாரு, மீண்டும் நம்ம இத்தோடவே இந்த இடத்துலையே அப்படியே ஜோதி ஆகி மறைஞ்சிட்டோமே. ஆனால் சன நேரம் அந்த மக்கள்லாம் என்னை காணாமல் இருக்காது. என்னோட கேள்விகள்லாம் நிறையா கேட்டு என்னிடம் நிலம் பெற வேண்டிய நிலை இருக்குது. நான் என்ன செய்வேன் அப்படிங்கிறத நினச்சி அவர் என்ன பண்ணுறாரு, மீண்டும் அந்த ஐம்பூதங்களையும் ஒன்று திரட்டி அந்த ஒளியை மீண்டும் அந்த சிற்றணுவாக்கி மீண்டும் அந்த உருவத்தை ஏற்படுத்தி கொண்டு என்ன உருவம், ஞான தேகம். அந்த ஞான தேகத்தை ஏற்படுத்தி கொண்டு வந்துடுறார். மறுபடியும் வந்து தான் எல்லாருக்கும் அந்த பேருபதேசம் பண்ணுறார். கொடி கட்டுகிறார். கொடி கட்டி கொண்டு பேருபதேசம் செய்துட்டு இத்தனை நாளும் இருந்தது போல இனிமேல் இருக்காதீங்க. இதுவரையிலும் சொல்லி கொண்டு வந்தவர்கள் சில காலம் தடைப்பட்டு இருக்கும். சொல்ல மாட்டாங்க. யார்? இவரை தான் சொல்ல மாட்டாங்க. எனவே நீங்கள் எல்லோரும் அந்த 28 பாசுரம் ஞானசரியை படித்து அதில் சொல்லப்பட்டிருக்கின்ற பாவனை அதீதமாக செய்து கொண்டிருங்கள். காலம் சரியானபடி நேரம் வரும். அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வருவார். அப்போ வந்து தடிமமான அந்த பச்சை திரையை நீக்குவார். அந்த நேரத்தில் நீங்கள் இறை இன்பத்தில் தைலதாரை போன்று அறாத இன்பம், அறாத பேரின்பம், அருட்பெருஞ்சோதி இன்பம், ஒளி இன்பம், அருள் இன்பம், அன்பு இன்பம், இந்த இன்பத்தில் இருந்து கொண்டு இருந்தால் உங்களுக்கு மேல்பாகம் கீழ்பாகம் 2 பாகத்தையும் நீக்கிடுவார். அதன் பிறகு மற்ற திரைகளெல்லாம் தன்னால் விலகும். எனக்கு நடந்தது போல் உங்களுக்கு நடக்கும், நீங்களும் சௌரியமாக இருக்கலாங்கிறார். ஆனால் இவர்கள் என்ன நினைக்கிறாங்க, நம்ம இந்த நெத்தியை உடைச்சா இந்த பக்கம் ஒரு 4 அங்குல ஆணி, இந்த பக்கம் ஒரு 4 அங்குல ஆணி, ஒரு வரிகைத்தை போட்டு இழுத்து கட்டி 7 திரைகள் தொங்குது போல இருக்குது. இந்த திரைகளை எப்படி நீக்கிறது, என்ன பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம ஆளுங்க சிந்திக்கிறாங்க. அப்படி அல்ல. மனமது செம்மையானால் அந்த செம்மையான மனம் கொண்டு அருட்பெருஞ்சோதியை யார் ஒருவர் மனமாற பரிந்து உள் உணர்ந்து சொல்லுகின்றனரோ அவர்களுக்கு அந்த தேகாதி திரைகளெல்லாம் நீங்கும்.